பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த +2 மாணவியை பின்தொடர்ந்து சென்ற இளைஞருக்கும் மாணவிக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம். மாணவியின் பின்னங்கழுத்தில் கத்தியை சொருகி கொன்ற பயங்கரம். கொடூர சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு தப்பி ஓடிய இளைஞன் யார்? மாணவி மீது அப்படி என்ன ஆத்திரம் நடந்தது என்ன? மீனவ கிராமம் அது. 2 சைட்லயும் சுத்தி வீடுகள் இருக்கு. நடுவுல மண் ரோடு. மக்கள் வழக்கம் போல அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, மாணவிகள் சில பேரு ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இப்படி மொத்த கிராமமே அமைதியின் சொரூபமா இருந்துகிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு மாணவிகள் கத்தி கதற சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. அந்த அலறல் சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்தவங்க என்ன ஏதுன்னு வெளியில ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்ப ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்த ஒரு +2 மாணவிய இளைஞன் ஒருத்த கத்தியால கழுத்தை வெட்டிட்டு இருந்திருக்கான். மக்கள் கூட்டினதை பார்த்ததும் அந்த இளைஞன் மின்னல் வேகத்துல அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை நேர்ல பார்த்து கொலை நடுங்கி போன மக்கள் சில பேரு உடனே ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆனதுனால அங்கிருந்தவங்க ரத்த வெள்ளத்துல இருந்த மாணவிய பைக்ல உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க மாணவிய பரிசோதனை பண்ண மருத்துவர் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி போன 10 நிமிஷத்திலேயே மகளை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் பெத்தவங்க துடிதுடிச்சு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருந்த மாணவிய இப்படி கொடூரமான முறையில கொலை பண்ண இளைஞன் யாரு? மாணவிக்கும் அந்த இளைஞனுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் கவிதா தம்பதிக்கு 2 மகள்கள். மூத்த மகள் ஷாலினி ராமேஸ்வரம் பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில +2 படிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில அதே ஏரியாவை சேர்ந்த 22 வயசான முனியராஜ் மாணவி ஷாலினிய தூரத்துல நின்னு காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஷாலினி கிட்ட தன்னோட காதலையும் வெளிப்படுத்தி இருக்கான். முனியராஜ் ப்ரப்போஸ் பண்ணதும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு எதுவும் தெரியாம வயசு கோளாறுல ஷாலினியும் முனியராஜ் கிட்ட பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ஷாலினியோட தாய் கவிதாவுக்கு தெரிய வரவே மகள் ஷாலினிக்கு பக்குவமா எடுத்து சொல்லி இருக்காங்க. அம்மா சொன்னதை கேட்டதும் யோசிக்க ஆரம்பிச்ச ஷாலினி 8வதோட படிப்பை நிறுத்திட்டு மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த முனியராஜ் கூட பேசுறத அடியோட நிறுத்திட்டாங்க. ஷாலினி ஸ்கூலுக்கு போகும்போது அவங்கள வழிமறிச்ச முனியராஜ், எதுக்கு என் கூட பேச மாட்டேங்கிற, என் கூட பழைய மாதிரி பேசுன்னு டார்ச்சர் பண்ணி இருக்கான். அதுக்கு ஷாலினி, உன் மேல எனக்கு லவ் இல்ல, இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாத, இந்த எண்ணத்தை இப்பவே குழி தோண்டி புதைச்சிருன்னு சொல்லி இருக்காங்க. ஷாலினி சொன்னத காதுல வாங்காத முனியராஜ், அதெல்லாம் முடியாது, நீ என்னையத்தான் லவ் பண்ணணும், என்னையதான் கல்யாணம் பண்ணணும், நீ எனக்குத்தான்னு அடாவடித்தனமா பேசி இருக்கான். ஸ்கூலுக்கு போகும்போது வெளியில எங்காச்சும் பார்த்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பேச முயற்சி பண்றதுன்னு பல வகையில ஷாலினிக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். முனியராஜ பெருசா கண்டுக்காம ஷாலினி தன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருந்த மாணவி ஷாலினிய வழிமறிச்ச முனியராஜ் தன்னை காதலிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கான். லவ்னு என் பின்னாலேயே சுத்துறத விட்டுட்டு உன் லைஃப பாருன்னு கராரா சொல்லிட்டு அங்கிருந்து இடத்தை காலி பண்ணி இருக்காங்க ஷாலினி. மாணவி சொன்னதையும் மீறி அவங்க பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணவே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த சில பேரு முனியராஜ கண்டிச்சிருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் கெஞ்சி மன்றாடியும் ஷாலினி தன்னோட காதலை ஏத்துக்காதது முனியராஜுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு.
அந்த கோபம் தனக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கொலவெறிய உண்டாக்கி இருக்கு. வேற ஒருத்தன் தாலி கட்டி சொந்தமாக்கிக்கிறதுக்கு முன்னாடி ஷாலினியோட கதையை முடிச்சிடணும்னு முடிவு பண்ணி இருக்கான். அதுக்காக புதன்கிழமை விடியற் காலையிலிருந்தே ஷாலினி எப்ப வீட்டை விட்டு வெளியே வருவான்னு அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள காலி இடத்துல மறைஞ்சுக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் முனியராஜ். அவன் நினைச்ச மாதிரியே ஷாலினி வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்பி இருக்காங்க. தோழிகளோட போய்கிட்டு இருந்த மாணவி ஷாலினி 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் பஸ் பிடிச்சுதான் ஸ்கூலுக்கு போகணும். அப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த மாணவி ஷாலினிய நெருங்கி போன முனியராஜ் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மாணவியோட பின்ன கழுத்திலேயே சொருகி இருக்கான். அத்தோட விடாம ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்ச மாணவியோட கன்னத்திலேயும் கத்தியால குத்தி கிழிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். கண்ணமைக்கிற நேரத்துல நடந்த இந்த கொடூர தாக்குதல்ல சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த ஷாலினிய அங்கிருந்த பொதுமக்கள் சில பேரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா போற வழியிலேயே மாணவியோட உயிர் நின்னுருச்சு. மாணவிய கொலை செஞ்ச கத்தியோட துறைமுகம் காவல் நிலையத்துல முனியராஜ் சரணடைஞ்சி நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்கான். முனியராஜ் சரணடைஞ்ச விஷயம் தெரிஞ்சதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஷாலினியோட உறவினர்கள் முனியராஜ எங்க கிட்ட கொடுங்க, அவனை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி முற்றுகையிட்டதுனால பதற்றம் ஏற்பட்டுச்சு. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தின போலீஸ் முனியராஜ் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.